ஆரம்பிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அன்றைக்கு அந்த சம்பவத்தை பார்த்த உடனே ஆண்டவர் என்ன கொடுத்த ஒரு தைரியம் என்னன்னு சொன்னால், உன் வாழ்க்கை முழுவதும் நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு. நீ யாரை நினச்சி ஜெபிக்கிறையோ, எந்த ஊழியருக்காக ஜெபிக்கிறாயோ, எந்த குடும்பத்துக்கு ஜெபிக்கிறையோ, என்ன பிரச்சனைக்கு ஜெபிக்கிறையோ, அது கட்டாயம் பதில் செய்யப்படும். அது நடந்துச்சா அப்படின்னு சொன்னால், இந்த சபையே சாட்சி, இந்த சபையுடைய அநேக ஆண்கள் சாட்சி, இந்த சபையுடைய அநேக தாய்மார்கள் சாட்சி. அநேகர் உங்களுடைய பிரச்சனைகளை ஃபோன் மூலமாக சொல்லுவீங்க, ஜெபம் பண்ணுவோம். நீங்களும் ஜெபம் பண்ணுவீங்க. இங்கேயும் ஜெபம் நடந்திருக்கும். சில நாளைக்குள்ளே பார்த்தோன்னு சொன்னால் அதுக்குரிய பதில் கட்டாயம் என்ன செஞ்சுருக்கோம், கிடைச்சிருக்கும். ஒவ்வொரு நாளும் பல விதமான சூழ்நிலையிலிருந்து பலவிதமான பிரச்சனைகளோடு மக்கள் ஜெபிக்க வரும்போது அந்த ஜெபத்தை கேட்கிறார். இது எப்போ நடந்துன்னு சொன்னால், ஏறத்தாழ ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் அந்த ஜெபத்தில் நடந்த சம்பவத்தை ஆண்டவரை சுட்டி காட்டி, உனக்கு நான் கொடுத்த ஊழியம் என்ன ஊழியம் தான், ஜெப ஊழியம். நீ போராடிக்கிட்டு இருக்க வேண்டாம், ஆள்கிட்ட போராடாத, நீ ஏன் சமூகத்தில் இருன்னு சொல்லி ஆண்டவர் இந்த ஜெப ஊழியத்தை கொடுத்து இதுவரைக்கும் அநேக ஜெபங்களுக்கு நல்ல பதில் கிடைக்க கர்த்தர் உதவி வருகிறார். ஆமென் சொல்லுங்க. இன்னும் செய்வார். நான் மட்டும் இல்லை, ஐயா மட்டும் இல்லை, நீங்கள் மட்டும் இல்லை, எல்லாரும் நம்ம ஜெபிக்கணும். குறிப்பாக ஆண்கள் தர்க்கம் இல்லாமல், கோபம் இல்லாமல், பரிசுத்தமான கைகளை உயர்த்தி ஜெபிப்போமானால் அந்த குடும்பம் நல்லா இருக்கும், அந்த பிள்ளைகள் நல்லா இருக்கும். பிள்ளைகளை நம்ம ஏன் நீ ஜெபம்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம ஒரு மாடலாக இருந்தாலே போதும், எல்லாம் சரியாக வந்துடும். நம்ம வீட்டில் ஜெபம் பண்ணுங்கன்னு யாரையும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆண்டவர் எல்லா கிரியைகளையும் செய்வார். ஆகையினால சாமுவேலுடைய வளர்ச்சிக்கு முதலாவது காரணம் பின்னணியில் உள்ள ஊக்கமான ஜெபம். ஆண்களுக்காக பெண்கள் ஜெபம் பண்ணுங்க, குடும்பங்களில் ஜெபம் பண்ணுங்க. இந்த வசனத்தை அருமையாக கொடுத்தாங்க. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வார், நீ மென்மேலும் பலப்படுவாய். இந்த விசுவாச வார்த்தைகளை நம்ம சொல்லி ஜெபிக்கும் போது அப்படியே நடக்கும். அந்த வசனத்தினுடைய பின்னணி என்ன? எவ்வளவோ இடையூறு பண்ணார் சவுல், தாவீதை ஜெயிக்க முடியல. கடைசியில் அவர் வாழ்த்திட்டே போயிட்டார். அவ்வளோ நீ நல்லா இருப்பப்பா அப்படின்னு சொல்லி அதிகாரம் இல்லாத தாவீதை அதிகாரம் உள்ள சவுல் வாழ்த்திட்டு போகக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் கிரியை செய்வார். அதே போல் நம்ம ஜெபிக்கும் போது பெரிய மாற்றங்களை கட்டாயம் ஆண்டவர் செய்வார். கடைசியாக சாமுவேலுடைய வளர்ச்சியை பற்றி வேதத்தில் வாசிக்கும் போது 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 21வது வசனம், கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே நம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தன்னை வெளிப்படுத்தினார், விளங்க செய்தார். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் சொல்லி வாசிப்போமா? 1 சாமுவேல் 3வது அதிகாரம் கடைசி வசனம், கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவில்